ஹாய் ஹலோ வணக்கம். KSK சைதன்யா டைரக்ஷன்ல கேம்ப்ளர்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட கதையை பத்தி நம்ம பார்க்கணும்னா இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் தான். இது வந்து ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நிறைய படங்கள் நாம் பார்த்திருப்போம். இது வந்து ஒரு கேமிங் சம்பந்தப்பட்ட ஒரு படம். அதாவது என்னன்னா சீட்டு விளையாட்டு தான் இந்த படத்தோட மையக்கரு. இதுல வந்து ஒரு பெரிய ஒரு டான், ஆண்டனி டான் அப்படின்னு ஒரு டான், அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய சமஸ்தானம் ராஜா மாதிரி ஒரு பண்ணையார் மாதிரி இருப்பாரு. அவர் வந்து ஒரு வீட்டுல ஒரு டேபிள்ல விளையாண்டுட்டு இருப்பாரு, சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 3 சீட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது எடுத்து பார்த்துட்டு சுகத்தெல்லாம் இழந்துருவாரு. இழந்த உடனே அந்த சீட்ல எழுதி வச்சுட்டு, அந்த அட்டையில் எழுதி வச்சுட்டு, அந்த சீட்டுக்கட்டோட சீட்ல அட்டையில் எழுதி வச்சுட்டு இறந்துருவார். தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துருவார். இதுக்கப்புறம் அவரோட பையன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குரூப்பா சேர்த்திக்கிட்டு அவரு ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு பிரீத்திங், அதாவது மூச்சு பயிற்சி பிளஸ் யோகா ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவரு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, தப்பு செய்யற யாரானாலும் கொன்றுவாரு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல வளர்ந்துட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இதே ஒரு கான்செப்ட்ல இன்னொரு இடத்துல இன்னொரு நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 பேர்த்த கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு பெரிய கெஸ்ட் மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்கள வச்சு சீட்டாடி அவங்க கிட்ட இருந்து என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட மொத்த கதை. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சீட்டு கட்டில் இருக்கிற அந்த ஒரு சீட்டை மட்டும் காட்டுவாங்க நம்மளுக்கு. ஏன்னா அந்த 3 சீட்ல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதையும். இது வந்து ஒரு காமெடி படமா இல்ல, ஒரு நல்ல ஒரு டிராமாவா இல்ல, இது வந்து என்ன ஒரு பேய் படமா இல்ல, கிரைம் த்ரில்லரா ஸ்பையா எதுவுமே கிடையாது. இது வந்து நீங்க சும்மா போய் ஜாலியா உட்காந்து பார்த்துட்டு வர வேண்டிய படம் தான் இது. ஓரளவுக்கு சுமாரா தான் அந்த படம் இருக்குது. வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இங்க கிரியேட் பண்ணல. ஒரு 5-10 கேரக்டருக்குள்ள இந்த படத்துல வச்சு அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர் சின்ன சின்னதா கொடுத்து மொத்தமா மெருகேற்றி வச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு படம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்துல வெறும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான், ரொம்ப பிரமாதமான படமெல்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் படம், ஒரு டைம் பார்க்கலாம். அது டைம் கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா வேணா விட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.